சமீ கிச்சனில் இன்றைக்கி வந்து இறால் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. தேவையான பொருட்கள் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து இறாலை வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக மிக்சிலையோ இல்லை அம்மிலையோ நம்ம அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாவும் வெங்காயமும் அம்மியில் நகட்டி வச்சுருக்கேன். இது பாருங்கள், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் தேவையான அளவு, தேங்காய் விழுது, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய், வெங்காயம். இப்போ வந்து முட்டை வந்து இப்போ ஆட் பண்ணக்கூடாது. நம்ம எப்போ நம்ம கட்லக்கு சுடுறோமோ அப்போங்க வந்து நம்ம முட்டையை அதில் வந்து ஆட் பண்ணிக்கின்னு அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போயே நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி விட்டா மாதிரி போயிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண வேணாம். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 1/2 hour இருக்கட்டும், அப்போ தான் மசாலா ஏறும். இப்போ நான் வந்து முட்டையை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுப்பில் கடாய் வச்சுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து முட்டை ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து போடுவோம், ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாகவும் ஆட் பண்ணிக்கலாம், பெருசாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு, சாம்பாருக்கெலாம் நல்லாயிருக்கும். இதை வந்து கோலா உருண்டைன்னு சொல்லலாம், இறால் கோலா உருண்டை, இறால் கட்லக்கும் சொல்லலாம். நம்ம சாய்ஸ் தான். பாருங்கள், இப்போ நான் வந்து போட்டிருக்கிறேன். கொஞ்சம் அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா ரொம்ப வேகமாக வச்சாக்கா ரொம்ப செவந்துடும், அப்புறமா வந்து வேகாது. பாருங்க, திருப்பி போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா செவர்னு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துருவோம்.